Hello friends, welcome to channel. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் பார்க்கிறதுக்கு முன்னாடி வேரியபிள்னா என்னன்னு நான் கிளாஸ்ல சொன்னேன். அது பார்த்துட்டு வாங்க, அது பார்த்துட்டு வந்தா தான் இது புரியும். டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் வந்து என்னன்னா local variable, global variable, static variable, automatic variable, external variable. First வந்து local variable னா என்னன்னு பார்க்கலாம். லோக்கல் வேரியபிள்னா நம்ம வேரியபிள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இல்ல பிளாக்குள்ள கொடுக்கறது தான் வந்து லோக்கல் வேரியபிள். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வேலை செய்யறது, அந்த பிளாக்குள்ளேயே வேலை செய்யறது, இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா அட் த பிகினிங் ஆஃப் த பிளாக், அந்த பிளாக்குக்கு முன்னாடி வந்து இதை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். void ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். இது வந்து என்னது ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா int x equal to 10 கொடுத்துட்டு print percentage x கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்புறம் ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இது வந்து என்னன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இருக்குல்ல, இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள். அந்த int x equal to நான் அதுக்குள்ளேயே கொடுத்துட்டேன்ல, இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இட் கேன் பி இனிஷியலைஸ்ட் பிஃபோர் வி யூஸ். இது என்ன பண்ணோம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடணும். int a equal to 10 print a. நெக்ஸ்ட் வந்து int b equal to 20 print b அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா நான் வந்து int a equal to 10 print a கொடுக்கறது வந்து கரெக்டு. அதுக்கடுத்தது வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன் int b equal to 20 கொடுத்தேன்னா இது வந்து தப்பு. இது வந்து எரர் காட்டும். int a equal to 10 b equal to 20 நம்ம வந்து எப்போ இனிஷியலைஸ் பண்ணுறோம், பிகினிங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணாதான் கரெக்டு. int b equal to 20 கொடுக்கறது வந்து எரரு. அதுக்கடுத்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணக்கூடாது, பிகினிங்கே நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போது நான் வேரியபிளுக்கு லோக்கல் வேரியபிளில் வந்து நான் வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணலை. அப்போ வந்து சிஸ்டம் வந்து என்ன பண்ணோன்னா அதுவே ஒரு வேல்யூவை வந்து அதுதான் வந்து கார்பேஜ் வேல்யூ சொல்லுவாங்க. அந்த கார்பேஜ் வேல்யூவை அதுவே அசைன் பண்ணி ஒரு வேல்யூவை வந்து போட்டுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா இன்டிஜர் ஈக்குவல் டு 10 int b print % d a plus b க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து int a equal to 10ன்றது நான் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். int bக்கு வந்து எந்த வேல்யூமே நான் அசைன் பண்ணல. அப்போ என்ன பண்ணேன்னா சிஸ்டமே இதுக்கு ஒரு வேல்யூ போடும். கார்பேஜ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதை சிஸ்டமே ஒரு வேல்யூ போடும். அதுவே வந்து பிரிண்ட் பண்ணும் போது a plus bன்னு கொடுக்கணும்னா இதுக்கு வந்து அந்த வேல்யூவை வந்து அசைன் பண்ணும். இப்போ ஏக்கு வந்து 10+ அப்படின்னு போட்டுட்டு இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்ததோ அதை வந்து ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக காட்டும். லோக்கல் வேரியபிளில் அது கார்பேஜ் வேல்யூ வந்து அதுவே எடுத்துக்கோன்னு சொல்கிறோம். இப்போ லோக்கல் வேரியபிளில் வந்து இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். இது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுங்கள். இப்போ void ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு int a equal to 10ன்னு கொடுக்குறேன். printf %d, a க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து printf %d, a க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இது கரெக்டாக ராங்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ராங்கு. லோக்கல் வேரியபிளில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ நான் வெளியே வந்து பிரிண்ட் பண்ணேன்னா அது வந்து எரர்ன்னு காட்டும். int a equal to 10 print %a இது வந்து கரெக்டான. நம்ம அதுக்கடுத்தது பிரிண்ட் பண்ணோம்னா ப்ரோக்ராம் வந்து எரர்ன்னு காட்டும். இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள். இது இப்படி தான், இதுக்குள்ளே தான் வந்து இந்த பிளாக்குள்ளே தான் வந்து இருக்கும். இது நான் எப்படி கொடுக்குறேன்னா int a equal to 10 if ஓப்பன் பண்ணிட்டு int a equal to 20 print a அப்படி கொடுத்தேன்னா இது வந்து என்ன பண்ணும், a equal to 20 பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து லோக்கல் வேரியபிள். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக்குக்குள்ளே என்ன இருக்குது, int a equal to 20 இருக்குது. நம்ம print aன்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து எதை பார்க்கும், பிளாக்குக்குள்ளே இருக்கிற நம்ம அசைன் பண்ண வேல்யூவை பார்க்கும். பார்த்தோன்னா a equal to 20 இருக்கா, அதை தான் வந்து பிரிண்ட் பண்ணும். நம்மளுக்கு 10ன்னு பிரிண்ட் பண்ணாத 20ன்னு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து குளோபல் வேரியபிள்னா என்னது, லோக்கல் வேரியபிள் வந்து அந்த பிளாக்குக்குள்ளேயே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறது, இனிஷியலைஸ் பண்ணுறது அந்த பிளாக்குக்குள்ளேயே இருக்கும். குளோபல் வேரியபிள் வந்து அவுட் சைட் ஆஃப் பிளாக் அண்ட் ஃபங்க்ஷன். நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடாகவும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம், இல்லை அந்த பிளாக்குக்கு அவுட் சைட் டிக்ளேர் பண்ணுறது தான் வந்து குளோபல் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து int a equal to 10 கொடுத்துட்டு printf %d, a அப்புறம் void ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். printf %d,
கமா ஏ. இப்போ வந்து இது என்ன பண்ணோன்னா, நான் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணிட்டேன். int a = 10ன்னு கொடுத்துட்டேன். இது வந்து என்னது பார்த்தாலே தெரியுது, நம்மளுக்கு குளோபல் வேரியபிள். நம்ம வந்து உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணோன்னா அது லோக்கல் வேரியபிள். ஆனால் ப்ரோக்ராமுக்கு வெளியவே பண்ணுற அது வந்து குளோபல் வேரியபிள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இந்த ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு என்னன்னு பிரிண்ட் பண்ணோம், a = 10ன்னு நம்மளுக்கு அவுட்புட் காட்டும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் நம்மளுக்கு பிரிண்ட் கேட்குறோம். அப்போ வந்து மறுபடியும் நம்மளுக்கு 10 வந்து ஏன் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம்ல, அப்போ மறுபடியும் 10ன்னு அவுட்புட் காட்டும். இந்த குளோபல் வேரியபிள் வந்து எங்கே இருக்கும்னா டாப் ஆஃப் த ப்ரோக்ராமில் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கே இதை கொடுத்துருவோம். அதுதான் வந்து int a = 10. இந்த வேரியபிள் வந்து நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே த்ரூ அவுட் லைஃப் டைமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லோக்கல் வேரியபிளில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். குளோபல் வேரியபிளில் வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு மேலே எழுதுறதுனால இது வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணலை, நம்ம வேல்யூ கொடுக்கலன்னா சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வேல்யூவை வந்து அசைன் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து int aன்னு கொடுத்துட்றேன். இது வந்து int aன்னு கொடுத்துட்டு ப்ரோக்ராம்குள்ளே print aன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்து int a = 10 print aன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சப்னு ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறேன், print aன்னு கொடுக்குறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன் ப்ரோக்ராம். int aன்னு கொடுக்குறது வந்து குளோபல் வேரியபிள். இப்போ ஏக்கு நான் எதுவுமே அசைன் பண்ணல. அப்போ சிஸ்டமே வந்து என்னென்னு அசைன் பண்ணிக்கும், a வந்து 0ன்னு அசைன் பண்ணிக்கும். ஏன் இது 0ன்னு அசைன் பண்ணுறதுன்னா, ஒரு டேட்டா டைப்புக்கும் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணோம். இப்போ வந்து நான் டேட்டா டைப் வந்து இன்டிஜர்னு கொடுத்தேன்னா அதை டிஃபால்ட்டாக வந்து 0ன்னு அசைன் பண்ணோம். இப்போ நான் வந்து ஃப்ளோட்டுன்னு வந்து நான் கொடுத்தேன்னா 0.000ன்னு அசைன் பண்ணோம். கேரக்டர் கொடுத்தேன்னா நல் வேல்யூ, அதை பிளாங்காக வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணோம். பாயிண்டர் கொடுத்தேன்னா நல்லுன்னு அசைன் பண்ணோம். இது மாதிரி அது வந்து அசைன் பண்ணிக்கும். இப்போ நான் இதில் இன்டிஜர் டைப் கொடுத்தனால நான் எந்த வேல்யூமே நான் கொடுக்காதனால அது என்னவா அசைன் பண்ணிக்குது, 0வாக அசைன் பண்ணிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆடுக்குள்ளே வந்து நான் int a = 10ன்னு நான் வேல்யூ கொடுத்துருக்கனால இது வந்து இந்த ஆடுக்குள்ளே நான் கொடுக்கறனால இது என்ன வேரியபிள், லோக்கல் வேரியபிள். அப்போ வந்து இது என்னவா பிரிண்ட் பண்ணோன்னா 10ன்னு பிரிண்ட் பண்ணோம். இந்த ஆடுக்குள்ளேயே நான் பண்ணுறதுனால இது லோக்கல் வேரியபிள். இதுக்குள்ளே தான் வந்து இதோட லைஃப் டைமே இருக்கும், இது வெளியே தாண்டி போகாது. அப்போ என்னன்னு பிரிண்ட் பண்ணோன்னா 10ன்னு பிரிண்ட் பண்ணோம். இப்போ சப்ராக்ஷனுக்குள்ளே நான் print aன்னு கொடுக்குறேன்னா இதுக்கு எந்த வேல்யூமே நான் அசைன் பண்ணலை. அப்போ அதுவாக ஒரு வேல்யூ எடுத்துக்கோம். என்ன வேல்யூ எடுத்துக்கோன்னா 0. இன்டீஜருக்கு வந்து என்னென்னா நம்ம வெளியே குளோபலில் int aன்னு கொடுத்தோம்ல, அப்போ இன்டீஜருக்கு என்ன வேல்யூனா 0ன்றது அதுவே அசைன் பண்ணிக்கும். இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இட் ஆட்டோமேட்டிக்கலி இனிஷியலைஸ்டு பை த சிஸ்டம். இதுவே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடும். நம்ம வேல்யூ கொடுக்கலன்னா, வேரியபிள் நேமுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கலன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இனிஷியலைஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்னன்னா, இது வந்து ஒரு கீவேர்டு. ஸ்டாட்டிக்ன்றது ஒரு கீவேர்டு. இட் ரீடைன்ஸ் த வேல்யூ பிட்வீன் மல்டிபிள் ஃபங்க்ஷன் கால்ஸ். இது என்ன பண்ணோன்னா ஒரே வேல்யூவை வந்து கொடுக்காம மல்டிபிள் வேல்யூவாக கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறேன், int x = 10. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் int y = 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். int x = 10ன்றது லோக்கல் வேரியபிள், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கனால இது லோக்கல் வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் int y = 10ன்னு கொடுக்குறேன். அதுலேயே நான் கீவேர்ட் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணனால இது ஸ்டாட்டிக் வேரியபிள். ஃபர்ஸ்ட் வந்து x = x + 1ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு y = y + 1. இப்போ ரெண்டையுமே நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். %d x y நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அவுட்புட் வந்து எப்படி இருக்கும்னா, இதோட அவுட்புட் லோக்கல் வேரியபிளோட அவுட்புட் வந்து என்னன்னு பிரிண்ட் ஆகும்னா நம்மளுக்கு சேம் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இப்போ வந்து நான் x = 10ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ வந்து x + 1, அப்போ 10 + 1 = 11. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்னன்னு பிரிண்ட் ஆகும், 11 பிரிண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம ரெண்டாவது தடவையும் கால் பண்ணுறப்ப அது வந்து சேம் நம்பர் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா லோக்கல் வேரியபிளில் அப்படி தான் வந்து பிரிண்ட் ஆகும். இதே நம்ம ஸ்டாட்டிக் int y = 10 கொடுத்துருக்கோம்ல, அது வந்து எப்படி பிரிண்ட் ஆகும்னா, இப்போது நான் இதில் y = 10 கொடுக்குறேன். 10 + 1 11. ரெண்டாவது வாட்டி ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறப்ப அது சேம் நம்பரை வந்து கொடுக்காது. அது எப்படி கொடுக்கும்னா 11 + 1 12 அப்படின்னு கொடுக்கும்.
நம்மளோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம், ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து இட் வில் பிரிண்ட் அ இன்க்ரிமெண்டட் வேல்யூ இன் ஈச் ஃபங்க்ஷன் கால். ஸ்டாட்டிக் வேரியபிள்னு என்னதுன்னா ஒரு வாட்டியும் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப அதோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக் வேரியபிள், ஆட்டோமேட்டிக் வேரியபிள்னா வந்து அதுவும் பிளாக்குக்குள்ளேயே இருக்கிறது தான் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியபிள். இதை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா ஆட்டோ அப்படின்ற கீவேர்டை வச்சு இதை டிக்ளேர் பண்ணுறாங்க. இதோட மேஜர் பெனிஃபிட் வந்து என்னதுன்னா இட் டஸ் நாட் வேஸ்ட் த மெமரி. மெமரியை வந்து வேஸ்ட் பண்ணாது. நம்ம ப்ரோக்ராம் வந்து கம்பைலேஷன் ஆகிட்ட பிறகு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ராய்ட் ஆகிடும். அதனால் வந்து நம்ம டீஅலோகேட் பண்ணிக்கலாம், மறுபடியும் வந்து அந்த மெமரியை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இதை ஆட்டோன்னு போடுறோம். மற்றபடி இது வந்து லோக்கல் வேரியபிள் மாதிரி தான். வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து void main போட்டுக்கிறேன். int x equal to 10ன்றது லோக்கல் வேரியபிள். ஆட்டோ int y equal to 20 கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக் வேரியபிள். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் வேரியபிள். we can share the multiple variable using external variable. எக்ஸ்டர்னல் வேரியபிள் வச்சு நம்ம மல்டிபிள் வேரியபிளை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் யூஸிங் an extern keyword. எக்ஸ்டர்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து மற்றதெல்லாம் நம்ம வந்து டிஃபைன் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். இது வந்து வெறும் டிக்ளரேஷன் மட்டும் போகும். ஏன்னா இது வந்து நம்ம ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக உணர்த்தவங்க ஃபைல் வேரியபிளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்டர்ன் ஃபைல் வந்து டிஃபைன் பண்ண தேவையில்ல, வெறும் டிக்ளரேஷன் மட்டும்தான் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணி டிக்ளேர் பண்ணணும். இது ஏன் அப்படி பண்ணுறோன்னா நம்ம ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக உணர்த்தவங்க ஃபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். உணர்த்தவங்க கிட்டேருந்து வேரியபிளை ரீயூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்குன்னு தனியாக மெமரியை அலோகேட் பண்ண வேண்டாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னதுன்னா எக்ஸ்டர்ன் int x equal to 10 அப்படின்ட்டு நம்ம போடுவோம். புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.